எல்லாம் நன்மைக்கே. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது கடவுள் நமக்கு விதித்த விதி. ஒருவருக்கு உணவு கிடைக்க வேண்டும், உறைவிடம் கிடைக்க வேண்டும், வாழ்வதற்கு அவருக்கு பணம் கிடைக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு விதித்தது. இயற்கையாக வாழ ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாக உணவு, உடை, உறைவிடம் மற்றும் பணம். கொஞ்சம்தான் பணம் தேவைப்படுது. உணவு, உடை, உறைவிடம் இந்த மூன்றும் முக்கியமானது. எல்லாமே லைஃப்பில் நல்லதே நடக்கட்டும். அப்படி ஒரு நல்லது நடக்கும்போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி கடவுள் அமைச்சு தருவார். அப்படி அமைச்சு தந்தால் அதை தக்க வச்சுக்கணும், நல்ல வழிகளை பின்பற்றணும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும். பகுத்துண்டு வாழ வேண்டும். எந்த அறிவாக இருந்தாலும் அதை பிறருக்கு பகிரணும். அப்படி பகிரும்போது அது இரட்டிப்பாகும். எப்படியும் வாழலாங்கிற எண்ணத்தை மட்டும் நம்ம விட்டு ஒழிக்கணும். அப்படி விட்டு ஒழிச்சா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். லைஃப்பில் இதுதான் நடக்கணுங்கிற முடிவை நம்ம எடுக்க முடியாது. ஆனால் நமக்கு வேண்டப்பட்ட விஷயங்களில் நம்ம திடமாக இருக்கணும். அதை தான் நான் விரும்புகிறேன். என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நடத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். என்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இதை வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது. ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலும் எனக்கான மதிப்புகளை கடவுள் கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி சாட்டிஸ்ஃபேக்டட் லைஃப் அஸ் வெல். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஒரு அட்மாஸ்பியர், வேலை பார்க்குற இடத்துல, படித்த இடத்துல மதிப்பு மரியாதையோடு இருக்கிற அதுதான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற அடிப்படை நாகரிகமான வாழ்க்கை. அடிப்படை நாகரிகமான வாழ்க்கை எனக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ஐடியாலாம் வரல, யூடியூப் போடணும்னு வரல. என்னுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய தாயாரையும் இழந்து எனக்கு பக்கபலமாக இருந்தாங்க என்னுடைய தாயார். அப்போ அந்த பக்கபலத்தை இழந்தப்போ எனக்கு மெட்ராஸில் ஒரு கை கொடுத்தாங்க. அந்த கையை வச்சு நான் முன்னேறி இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கேன். யூடியூப்பை ஆரம்பித்து போடுற அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்தி இருக்கார். இந்த நினப்பு, இந்த கொள்கை, இந்த கோட்பாடு கடவுளால் கொடுக்கப்பட்டது. இந்த உருவம், இந்த உடல், இந்த ஊனம் எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் தான். லைஃப்பில் ஊனத்தை கொடுத்து மரியாதையை கொடுக்கணும், பரிதாபத்தை கொடுக்கணும், இரக்கத்தை கொடுக்கணுங்கிற நினப்பை கடவுள் வச்சுருக்காரு. கடவுளுக்கு பொதுவாக வாழ்வோம். அது ஜீசஸாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருந்தாலும் மனிதனுக்கு அடிப்படையானது நாகரிகம். அந்த நாகரிகத்தை பேணி காக்கணும். யாருக்கும் தீங்கான செயல்களை செய்யக்கூடாது. அப்படி வாழ்வது மிகச்சால சிறந்ததாகும். அப்படி வாழ்வதற்கு தவம் செய்து வாழ வேண்டும். தவம் செய்தால்தான் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எப்படி வாழ வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு நிர்ணயித்து தருவார். அதன்படி வாழ்வோமாக. அனைவருக்கும் நன்றியுடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இப்பொழுது இது என்னுடைய 3வது வீடியோ. நன்றி அனைவருக்கும். அங்க வேற என்னமோ நடந்திருக்கு.